இந்தியா மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் என்பது தற்போது ஜிம்பாப்வே நாட்டில் வைத்து நடைபெற்று வருகிறது. 3 T20 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது. இதில் இந்த இரு அணிகளுக்கான முதல் T20 மேட்ச் சற்று முன் தொடங்கியது. இந்த தொடருக்கு முன்பாகவே இங்கிலாந்துக்கு எதிரான தொடரை சமீபத்தில்தான் இந்திய அணி முடித்திருந்தது. அந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் இந்திய அணி சொல்லும்படியான வெற்றிகளை பெறவில்லை. மாறாக இங்கிலாந்துக்கு எதிரான தொடரை இழக்கத்தான் செய்திருந்தது இந்திய அணி. இதன் காரணமாக இந்திய ரசிகர்களுக்கு அது மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்தது. இந்த சூழலில்தான் இப்போது நடைபெற்று வரும் இந்த ஜிம்பாப்வே தொடரையாவது வென்று இந்திய ரசிகர்களுக்கு ஆறுதல் கொடுப்பதற்கு இந்திய அணி இந்த ஜிம்பாப்வே தொடரில் களமிறங்கியது. அதுவும் இந்த தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணி ஸ்குவாடில் முக்கிய மாற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது. இந்திய அணி ஸ்குவாடில் இருந்த இந்திய T20 ஸ்குவாடில் இருந்த முக்கியமான பவுலர்களுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டு புதிய பவுலர்களுக்கு வாய்ப்பு இந்த தொடரில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் கடந்த தொடரில் இல்லாத ரிங்கு சிங்கை இந்த தொடரில் இந்திய அணி களமிறக்கியுள்ளது. ஆகவே இத்தகைய சில காரணங்களால் இந்த தொடர் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. அத்தகைய எதிர்பார்ப்புகளுக்கு நடுவில்தான் இந்த ஒரு போட்டியும் தொடங்கியது. அப்படியாக தொடங்கிய இந்த முதல் T20 போட்டியில் டாஸை வென்ற ஜிம்பாப்வே அணி முதலில் பந்து வீசுவதாக முடிவு செய்திருந்தது. அதன் பிறகு பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் இந்த போட்டியில் அபிஷேக் சர்மாவும் சூரியவன்சியும் ஓப்பனிங் இறங்கினார்கள். இந்த இருவரும் சூப்பராக பேட்டிங் செய்து சிறப்பான தொடக்கத்தை எடுத்து கொடுக்க, பின்னர் இவர்களுக்கு அடுத்தபடியாக களமிறங்கிய இசான் கிசான், திலக் வர்மா, ரிங்கு சிங் உள்ளிட்டவர்களும் சூப்பராக விளையாடினார்கள். இதன் காரணமாக 20 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 232 ரன்கள் வரை எடுத்திருந்தது. இந்த இலக்கு என்பது ஜிம்பாப்வே அணியை பொறுத்தவரையில் மிகவும் குறைவான இலக்குதான். ஆகவே இந்த போட்டியில் எப்படியும் இந்திய அணி எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பில்தான் ஜிம்பாப்வே அணி பேட்டிங் செய்ய களமிறங்கியது. அதே சமயம் ஜிம்பாப்வே அணியும் ஓரளவுக்கு தற்போது இருக்கும் இந்திய அணியை சமாளித்துவிடும் சூழலில்தான் இருக்கிறது. அதற்கு காரணம் ஜிம்பாப்வே அணியை பொறுத்தவரையில் பந்து வீச்சில் இந்திய அணியை சமாளிக்க முடியாது. ஏனென்றால் இந்திய அணியின் பேட்டிங் என்பது மிகவும் வலுவாக இருக்கிறது. ஆனால் இந்திய அணியின் பந்து வீச்சு என்பது இந்த தொடரில் கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்கிறது. ஆகவே அதை மனதில் வைத்து பார்த்தால் ஜிம்பாப்வே அணியும் இந்த தொடரில் பேட்டிங்கில் ஓரளவுக்கு சிறப்பாக விளையாடும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. அதை உறுதி செய்வது போல சமீபத்தில் நடந்து முடிந்த வார்ம் அப் மேட்சுகளிலும் நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த சூழலில்தான் இந்த போட்டியில் மிகப்பெரிய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய ஜிம்பாப்வே அணியை பொறுத்தவரையில் போட்டியின் முதல் ஓவரிலேயே 3 பவுண்டரிகளை அடித்து 13 ரன்கள் வரை எடுத்திருந்தது ஜிம்பாப்வே அணி. ஆகவே முதல் ஓவரிலேயே ஜிம்பாப்வே அணியின் பேட்டிங் என்பது சிறப்பாக இருந்ததால் உடனடியாக சுதாரித்து கொண்ட இந்திய கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் இந்த தொடரையாவது சரியாக அணுக வேண்டும் என்ற அந்த ஒரு முனைப்போடு 2வது ஓவரை வேகப்பந்து வீச்சுக்கு கொடுக்காமல் 2வது ஓவரை ஸ்பின் பவுலருக்கு கொடுப்பதற்காக நம்முடைய தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தியை அழைத்து போட்டியின் 2வது ஓவரை வீசச் சொன்னார் ஸ்ரேயஸ் ஐயர். இந்த ஒரு முடிவு என்பது பலருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் முதல் 6 ஓவர்களான பவர் பிளே ஓவர்களில் பெரும்பாலும் வேகப்பந்து வீச்சாளர்களை மட்டும்தான் அனைத்து அணிகளும் பயன்படுத்தும். அந்த சமயத்தில் ஸ்பின் பவுலர்களை பயன்படுத்துவது என்பது அரிதாக நடக்கக்கூடிய விஷயம். அதுவும் இந்த போட்டி என்பது ஜிம்பாப்வே நாட்டில் வைத்து நடைபெறுகிறது. ஆகவே அந்த சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜும் ஜிம்பாப்வே அணிக்கு இருக்கும். அது மட்டுமில்லாமல் இந்த பிச்சின் தன்மை ஜிம்பாப்வே அணிக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். ஆகவே இந்த ஒரு சூழலில் பவர் பிளே ஓவர்களிலேயே ஸ்பின் பவுலரை பயன்படுத்துவது என்பது மிகப்பெரிய ரிஸ்காகும். ஆனால் அப்படி ஒரு ரிஸ்கை நம்முடைய தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தியை நம்பி கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் எடுத்திருந்தார். அந்த ஒரு ரிஸ்கான முடிவுதான் இந்திய அணிக்கு மிகப்பெரிய பாராட்டை இந்த போட்டியில் பெற்று கொடுத்தது. ஆமாங்க, அதற்கு காரணம் அப்படியாக போட்டியின் 2வது ஓவரை வீசிய வருண் சக்கரவர்த்தி அந்த ஓவரில் மட்டுமே அந்த ஒரே ஓவரில் மட்டுமே 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இதுதான் மிகப்பெரிய திருப்பு முனையாக இந்த போட்டியில் அமைந்தது. கிட்டத்தட்ட பவர் பிளே ஓவர்களில் ஸ்பின் பவுலர் வீசினால் அதிக ரன்கள் போகும் என்ற பயத்தை தாண்டி அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தி காட்டினார் வருண் சக்கரவர்த்தி. இதனால் ஜிம்பாப்வே அணியின் வெற்றி வாய்ப்பு என்பது போட்டியின் 2வது ஓவரிலேயே மங்கியது.
அதன் பிறகு அடுத்தடுத்த பவுலர்களும் அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஜிம்பாப்வே பேட்ஸ்மேன்களுக்கு பிரஷர்களை ஏற்படுத்தினார்கள். பின்னர் அடுத்தடுத்த ஒரு சில ஓவர்களிலேயே ஜிம்பாப்வே அணி மொத்த விக்கெட்டுகளையும் இழந்து அதிர்ச்சிகரமான தோல்வியை இந்த போட்டியில் தழுவியது. அதாவது இந்த போட்டியில் ஜிம்பாப்வே அணி 36 ரன்களுக்குள் மொத்த விக்கெட்டுகளையும் இழந்து ஆல் அவுட்டே ஆகிவிட்டது. அதுவும் இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் முதல் 13 ரன்கள் வரை ஒரு விக்கெட்டை கூட இழக்காமல் பேட்டிங் செய்த ஜிம்பாப்வே அணி அடுத்த 23 ரன்கள் எடுப்பதற்குள்ளாகவே மொத்த விக்கெட்டுகளையும் இழந்திருக்கிறது. அதாவது வெறும் 23 ரன்கள் எடுப்பதற்கு 10 விக்கெட்டுகளையும் பறிகொடுத்துள்ளது ஜிம்பாப்வே அணி. இந்த ஒரு சம்பவம் என்பது இந்திய அணிக்கு இந்த போட்டியில் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 200 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. மேலும் இந்த இரு அணிகளுக்கு எதிராக நடக்க இருக்கும் அதிகாரப்பூர்வ போட்டியை முன்னிட்டு நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில்தான் இப்படி ஒரு சாதனை வெற்றியை இந்திய அணி படைத்திருந்தது. அதே சமயம் இந்த போட்டியில் அதிகபட்சமான விக்கெட்டுகளை எடுத்தது நம்முடைய தமிழக வீரரான வருண் சக்கரவர்த்தி தான். சரியாக 7 விக்கெட்டுகளை தனி ஆளாக வீழ்த்தி இந்த போட்டியின் நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். மேலும் என்னதான் இந்த போட்டியில் இந்திய அணி 230 ரன்களுக்கு மேல் எடுத்திருந்தாலும் கூட அத்தகைய ரன்களையும் ஜிம்பாப்வே அணி நினைத்திருந்தால் எளிதாக சேசிங் செய்திருக்க முடியும். அதற்கு ஒரு உதாரணம்தான் போட்டியின் முதல் ஓவரிலேயே 13 ரன்கள் வரை ஜிம்பாப்வே அணி எடுத்தது என்பது. ஆகவே அப்படி ஒரு உத்வேகத்தோடு பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஜிம்பாப்வே அணியை மொத்தமாக கட்டுப்படுத்தியது நம்முடைய வருண் சக்கரவர்த்தியின் அந்த ஒரு பந்து வீச்சு தாங்க. மேலும் கடந்த சில தொடர்களாகவே இந்திய அணிக்கு ஸ்பின் பவுலிங் என்பது அந்தளவுக்கு எடுபடவில்லை. ஆகவே நீண்ட நாட்கள் கழித்து இந்த போட்டியில் ஸ்பின் பவுலர்களின் ஆதிக்கம் என்பது மீண்டும் கம்பேக் கொடுத்திருக்கிறது. ஆகவே இதே போல ஒரு ஆட்டத்தை ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான அதிகாரப்பூர்வ போட்டிகளிலும் நம்முடைய வருண் சக்கரவர்த்தி வெளிப்படுத்தி இந்திய அணியின் நம்பிக்கை நட்சத்திர ஸ்பின் பவுலராக நிரந்தரமாக இந்திய அணியில் இடம்பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அதே சமயம் இந்த தொடரில் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கும் ரிங்கு சிங்கும் கூட இந்த போட்டியில் சூப்பராகவே விளையாடியிருந்தார். ஏனென்றால் நீண்ட நாட்களாக இந்திய அணியில் இடம் கிடைக்காமல் ஒதுக்கி வைக்கப்பட்ட ரிங்கு சிங் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த போட்டியில்தான் களமிறங்கினார். அப்படியாக களமிறங்கி அதிரடியாக விளையாடி வெறும் 18 பந்தில் இந்த போட்டியில் 43 ரன்கள் வரை எடுத்து கொடுத்தார். ஆகவே இவருடைய பங்களிப்பும் சேர்ந்து இந்த ஜிம்பாப்வே தொடரை ஒரு போட்டியில் கூட தோல்வியடையாமல் மொத்தமாக வெற்றி பெற்று ஜிம்பாப்வே அணியை வாஷ் அவுட் செய்து இந்திய அணி இந்த தொடரை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் இந்திய ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. சரி, இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.